இன்றைக்கி நான் வந்து பாசிப்பயிறு குருமா வைக்க போகிறேங்க. அதுக்கு பாசிப்பருப்பு பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூட போடுறதுக்காக நம்ம காய் வந்து கேரட்டு, ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு வந்து இது தேங்காய், இவ்வளோ பெரிய தேங்காய் பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு 1/4 தேங்காய் இருக்கும், 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 4 லவங்கம், முந்திரி ஒரு 10 முந்திரி வச்சுருக்கேன். பாதி முந்திரிங்க, இது பெருசு இல்லை. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல். இவ்வளோயும் நம்ம வதக்கி அரைச்சிக்கணுங்க, மசாலா அரைச்சிக்கணும். பாசி பயிரும் கேரட்டும் உருளைக்கிழங்கும் நம்ம குருமாவில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு இதோ கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்தோடனே நம்ம வெங்காயம் போடலாம். இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் செவக்க வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பாருங்க, 1/4 டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். ஏன்னா முதல்லையே நம்ம 2 பட்டை 4 லவங்கமெல்லாம் சேர்த்துருக்கோம், அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி வாசனை ஆகிடும். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா மசாலா, இந்த மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். பாருங்க, மசாலா சேர்த்தாச்சு. மசாலா சேர்த்தோன்னே உருளைக்கிழங்கு, கேரட், இது பாதி வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நம்ம பாசிப்பயிரை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் சேர்க்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவு தண்ணியாக வச்சுருக்கேன்னா. மஞ்சத்தூள், உப்பு, சேர்த்து மசாலா வாசனை போகிற வரைக்கும், காய் வேகிற வரைக்கும் குழம்பு கொதிக்கணுங்க. அப்புறமா நம்ம இந்த பாசிப்பயிரை சேர்க்கலாம். காய் பாதி வந்துடுச்சுங்க. இப்போ இந்த பாசிப்பயிரை சேர்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம குழம்பு இறக்கிடணும். அவ்வளோ பாசிப்பயிறு குருமா ரெடி. சொன்ன மாதிரி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் நம்ம போட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி வித் பாசிப்பயிறு குருமா ரெடிங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.